வணக்கம். என்னோட பேர் சுஷ்மிதா. வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன், சாரி. இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெபியூ மூவியே இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் டைரக்ஷனில் நடித்தது ஐ எம் வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ சரண்ராஜ் சார், தேங்க்யூ சுரேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் நான் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். சரண்ராஜ் சார் ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார், டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். நான், தேவ், ஆதி, பிரியா எல்லாருமே. அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் ஒரு கிட்ஸ் மாதிரி, சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஃப்ரெஷ்ஷாக போவோம். அவர் தான் லிட்டரலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். உங்களால் தான் என்னால் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆதியும் நிறையா எப்படி சொல்கிறது, அவருக்கு தமிழே தெரியாது, இருந்தாலும் அவர் நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி தமிழே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு, கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையேன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தேவும் அவர் நடித்ததை பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்ததுக்கு. படம் வந்தோடனே எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பேச போகிறேன்னு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் பிளண்டாக சொல்லிடுவேன், சில வார்த்தை யோசிக்காமல் அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன். அதான் கொஞ்சம் பயம் தெரியுது. குப்பன் இந்த டீமோட பார்ட்டாக இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லுவேன். ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன். அப்போது அப்பாவும் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவர் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சிவரை பார்த்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தார். நான் அப்போ நடுவில் க்ராஸ் பண்ணேன். க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, என்னையே பார்த்துட்டு இருந்தார். அவர் அது பார்த்துட்டு யோசிச்சோன்னே நான் யோசிச்சேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணாதான் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருப்பேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தார். எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு. படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக, பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லோரும் வெரி வெல்கமிங், வெரி சப்போர்ட்டிவ். இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல. எஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார். ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும். ஃபைட் மாஸ்டர் சார், அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்கள். பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோடய தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் எல்லோரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிராம். ஸோ தமிழ் எப்படி தெரியாமல் சாங் பாடினேன்னு கேட்குறாங்க. பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த மொழியில் வேணாலும் பாடலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன். டைலாக்ஸ் கூட அப்படி தான், நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்களே. என்னோட தமிழ் கொஞ்சம் கம்மி, எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஸோ ப்ளீஸ் forgive me if I speak any mistakes in Tamil. So I played the role of hero's friend in this movie, Kuppan. ஸோ இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அது நான் தான். சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து we grown up together basically. And it's a wonderful experience because it's like a different world. I don't know how this fishermen will live like in the world of fishermen
and stuff like that. But it's been a wonderful experience exploring that world of Kuppam and the fishermen, the boys and all. We used to play along, we used to speak a lot about fishing and stuff. So yeah, that's a wonderful thing. So the opportunity, Charan Raj sir gave me this opportunity to work in Tamil cinema. I don't speak Tamil, I'm a Telugu guy. Only for the purpose of this film I came to Chennai and I worked for this film and I went back to Andhra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here, but I'm glad I did. And I'm looking forward to work more in Tamil cinema, and I hope I'll get opportunities and chances, and I promise I work hard in order to get those chances. And yeah, thank you for giving me this opportunity, and to all the media people and the elders who came here to bless us, thank you so much. Your support gives us so much strength, and yeah, thank you for giving me this opportunity. Thank you. இருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இளையராஜா தான் என்னுடைய பர்த் நேமு. சரி, மியூசிக் வரும்போது மியூசிக் டைரக்ஷன் ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு வச்சுட்டு இருந்தேன். சாரை பார்த்த பிறகு சார் நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது. சாரை அறிமுகப்படுத்துனது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜய்குமார்னு ஸ்னூக்கர் கோச், அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில். அவர் சாருக்கு கோச் பண்ணுற இதில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் நெவ்யூ மியூசிக்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இவர் சாரை பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல, என்னோடய ஒர்க் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீ தான் படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னா நான் எடுத்ததும் மியூசிக் டைரக்டர், நம்ம வாசிக்கிற ட்ரம்ஸ் தான் என்னுடைய ப்ரொஃபஷனல். சரி, மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன், சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். சரி, சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாங்குக்கு எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. ரெண்டு படத்தில் மொத்தம் 4 சாங் மீன்ஸ் ஒன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே சில ட்ராக்கில் இருக்கும். ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒரு ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ். ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் ஆல்ரெடி வேறு ஒரு சிங்கர் பாடி வச்சுருந்தாரு, நல்ல நண்பர், அவர் நல்லா பாடினார். பட் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களால் ட்ரை பண்ணலாமா சாங்குன்னு. இதே போதும்ப்பா, நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இல்லை சார், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் சீவனுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வர வச்சு பாட வச்சேன். அவர் எதுவுமே கேட்கல, நீங்கள் சொல்லுங்கன்னா நான் பாடி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு. அந்த ட்ராக்கை சாருக்கு அமிச்சேன். சார் இது எப்படி இருக்கு கேளுங்க சார். இது ரொம்ப சூப்பராக இருக்குடா, செம்மையாக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ரெண்டாவது ஒரு ஒரு செக்ஸி சாங் ஒன்று சிவரஞ்சின்றவங்க தான் பாடினாங்க. அவங்க பெஸ்ட்டு சிங்கர்ன்றதுக்கு மேலே அவங்களும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு. அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது அவங்க எனக்கு பாடி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. மற்றபடி இந்த படம் நல்லா வரணுன்றது உங்கள் கையில் இருக்குது, பார்த்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. மைக் ஃபர்ஸ்ட் ஆகிட்டு வச்சுக்கிறேன். வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் நன்றி அண்ட் வணக்கம். ஃபஸ்ட்டு சார் கூட நான் முன்னாடி ஒரு படம் நான் பண்ணேன், வருணுன்னு சொல்லிட்டு. அதில் சாருக்கும் எனக்கும் ஃபைட் சீன்லாம் இருக்குது. அந்த ஃபைட் சீனை முடிய பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டார். சார் இப்படி இல்லை சார், நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார்னு சொன்னேன். பட் ஆனால் சார் சொன்னார், நீ பண்ணுற அது கரெக்டாக இருக்கும்னாரு. அது பண்ணி முடித்தோடனே எழுந்தோடனே எல்லா செட்டே கை தட்டினாங்க. அது சார் கிட்ட தேங்க்யூ சார், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லெஜண்ட். அவர் கூட படம் பண்ணது என்னோட பாக்கியம். மற்றபடி இந்த படத்து மூலயமா நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடிக்கிறதும் சரி, என்னோட அனுபவம் நல்லா இருந்துச்சு. அண்ட் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. தேவ் ஹீரோ சார் ரொம்ப 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 நல்ல கம்பெனி. அவர்கிட்டையும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆதிராம் அவங்கக்கிட்ட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்கு சொல்லவே தேவையில்ல, இல்லை சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு ஒரு துணையாக இருந்தது சுரேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. மற்றபடி நானும் இதில் படத்தில் பாடியிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு ரேப் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன்.
தேங்க்யூ. எனக்கு சரியாக பேச வரல, ஸோ மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க சொல்லுவாங்க, எது வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணண்டா சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500-600 படத்தில் நடிச்சிட்டேன். எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதோ ஒரு தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனு, கதை, கம்போசிங்கு அதெல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாய் கூட்டிகிட்டு, நான் குப்பத்தில் இருக்கிறேன், அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச் கிட்டே போவேன். தனியாக பார்ப்பேன், ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட், உடஞ்சி போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன். இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். ஒன்றுடா சொல்கிறேன், என்ன பண்ணுற போலியா மீன் பிடிக்கிறது, இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார். அங்கேயே வீடு இருக்குது. அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில, எங்கிட்ட வந்தார். வந்து என்னண்ணே நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி, மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டராக நான் சும்மா நாங்கள் எடுக்கிறதுக்கு? இல்லைண்ணே பண்ணலாண்ணே, பாருங்கண்ணே, ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பற்றி, இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை குப்பம், இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்னடா பண்ண முடியும்? இதில் ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும் சொல்கிறோன்னே, இல்லை நான் ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க. சரி என்னடா இவன் சொல்கிறான், சரி பார்க்குறாக்கப்போ சொல்லிட்டு நான் நாயை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது நைட்டு உட்காந்தவனே இவன் விட்டா இல்லை ஒரு இது மைண்டில், என்னடா இது இப்படி சொல்கிறான், மீனவரை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பேக்கு வச்சு உட்காந்தேன். சரி ஏசி ஓடிட்டுருக்கு, டிவி ஓடிட்டுருக்கு. பார்த்தேன் 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. அந்த பெக் அப்படி இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிட்றது இல்லையா, 11 மணியாக அவர் சொன்னாங்க. சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் எனக்கு அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு சொன்னேன். 12 மணி ஆச்சு நைட்டு. பெக்கும் போடல, ஒன்றும் பண்ணல. 12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மார்வாடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு, கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார். நான் சொன்னேன், வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் அழிச்சிட்டு இருந்தால் எப்படிடா சொல்லிட்டு அவன் ஹைதராபாத்தில் சொன்னேன். எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா. போன உடனே என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கியிருக்கா, இப்படி இருக்கா பையன் சொன்னார். இல்லைடா அவனுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறான் அதான் கொடுக்க முடியும். பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு. என் பெரிய பொண்ணை வந்து இன்டீரியர் பண்ண சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நான் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும். அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இப்போ போனால் ஒரு 3 monthஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்ல டயலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ண உடனே சரி வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவ்டு, அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார், அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு
ஏன்னா டியூட்டி இல்லை, டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே. வந்து நான் அப்படியே பார்த்தேன், அவன் சொன்னா பாருங்க அது அதே மாதிரி பார்த்து என்ன இப்படி இருக்கான், காலைல ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன். ஆஃபீஸ் வந்தான். இதுக்கு முன்னாடி நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம். நானும் சுரேஷ் சார், இந்த மதிய அழகன் இங்கே இருக்கார், அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன இடத்துல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆயிடுச்சு. ஹீரோ யாரு? சரி, சுரேஷ சொன்னார், அவர் போடலாம், இவர் போடலாம், பாக்யராஜ் பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌத்ரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்தார். வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்க சுரேஷ் வந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே என்ன சுரேஷ் பார்க்குறேன், நான் சுரேஷ் பார்க்குறேன், சூப்பர் சார் சொல்லிட்டாரு. சரி நீங்கள் கதையை சொல்லுங்க சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டான். அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதையை சொல்லுன்னு சொன்னேன். கதையை சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சின்ன வயசுல அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட் என்னோட தொழிலில் வரப்போறான்னு நினச்சேன். ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார், இவர் பைலட் ஆகிட்டார். இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி. அதே அவன் வந்து ஒரு நேர்மை, அவ்வளோதான், அது ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோ வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? சார் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், லால் சார் சொல்லிட்டு. அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற, அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு, அவருக்கு எப்படி அது நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொன்னேன். நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன். வந்தார், பார்த்தா சூப்பராக இருக்குது, ரேப் சாங் பாடுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்ல படித்தவர். அது வேறு அமெரிக்கா போக வேண்டியது அவர் ஆக்சுவலி, அங்கே டியூட்டிக்கு ஜாபுக்கு. நான் பார்த்துட்டு லால் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த பையன் ஓகே சார், நீங்கள் செகண்ட் ஹீரோ நடிக்க வைக்கிறேன், ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர், அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னேன். ஓகே சார் சொல்லிட்டார். அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ உள்ள வந்துட்டார். சரி, இப்போது ஹீரோயின் யாரு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் படிப்பாங்க, அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஸ்மிதா பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, டெய்லி வந்துட்டு இருந்தா போயிட்டு இருந்தாங்க. அப்போ சுஸ்மிதா வந்துச்சு. வந்த உடனே என்னன்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கு, இது போய் போடலாமா? சரி, நான் ஹைட் வெயிட் கரெக்டாக ஹீரோ வந்து நல்லா 6'2" ஹைட் இருக்காரு, ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காரு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி, அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம். ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி, இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டர். அது என்னன்னா ஒரு மீன் பிடிக்கிறோம், அது ஒன் சைடில் ஒரு மாதிரி. கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் 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 சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தா, ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான். சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸ் கீழே தான், டி நகரில். நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான். ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் இங்கே டைரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன், மேலே வா சொன்னேன். மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் கார்த்தி. அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் கரெக்டாக இருக்கும். பட் நாட் வில்லன், ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன், கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். சரி ஓகே சொன்ன உடனே அவனு ஓகே பண்ணிட்டோம். அவனும் ரேப் சிங்கர், அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினார், நம்ம ஆதி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது எல்லாம் அக்கா கேரக்டர் யார் ஸ்வேதா, அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில். அவர் வந்து எனக்கு ஒரு 1 year பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து காட்டினார். சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்ல இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் எப்போ தேவை சொல்கிறேன், இப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன். எளியா வந்தான். எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறா சொன்னேன். போட்டு காட்டினா
ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே, நானும் ஒரு ட்ரம்மர் தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான், சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அதான் குப்பன் படம். எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில். சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், இது டோட்டல் யூத் படம். ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பராயன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்னேன் பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது, நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்லா விளையாடினார். நல்ல கிளாப்ஸ் கேட்ட நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது. சரி இது கேமராமேன் யார், இன்னும் யார், ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுல கூட இருந்தவன், கன்னடா படத்தில் ஓட்டுவேன். நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அசிஸ்டண்டாக கேமராமேனா. சரி அவனுக்கு கூப்பிட்டேன். சரி அவன் வந்து சரி பண்ணலாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும், இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து, அது கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியலாக பண்ணோன்னா எங்கிட்ட 5-10 கோடி வேணும், நான் எங்கே போகிறது. ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையில கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும்னு சொன்னால் நான் பண்ணலாம். விக்ரம் படத்தில் பாருங்க, கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது. அதில் விஜய் சேதுபதி சார் இல்லை, எல்லாருமே அதில் நல்ல அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மகாராஜான்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தியேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட். ஜெயிலர் படம் ரஜினி சார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய்து, நம்ம தளபதி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது, படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில். பட் தியேட்டருக்கு வரணுமே, தியேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு குறை. பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு. நான் சொல்கிறேன் நல்ல பேர் அவருக்கு. நான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கதையில வந்து அவங்க புதுசாக எதை பார்க்கணும் விரும்புகிறாங்க. பழைய கதை வந்து நான் வந்து உண்மையில அது எப்படின்னு தெரில. நான் இந்தியன் பார்ட் 2 கூட நான் நடிக்க வேண்டியது நடிக்கல. அந்த படம் கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டா நான் நடிக்கலை. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மையிலே. நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல, இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. அந்த படம் மட்டும் சங்கர் தூக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்க. அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்கு. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிறோம் ஓகே. பட் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்கள் வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டர் வரணும். அதுதான் நமக்கு மெயின். அதுதான் இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன். சார் இன்னைக்கு வந்து பண்ணிடலாம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார். நல்லா நாங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து உண்மையிலே ஆஃப்டர் மோர் தென் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங். எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் மறந்துட்டேன், ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அது நம்ம வினோத் சொல்லிட்டு இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் குப்பன் படத்தில் கதையை அங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நடிக்க மாட்டான் சொல்லலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி இல்லை நடிகடா சொல்லி கொஞ்சம்
கலாட்டை பண்ணி அடிக்க வச்சுட்டோம். பட் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல கிளாப்ஸ் வரும் தியேட்டரில். அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம ஹீரோ. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும். இப்போ என்னோட பெரிய பையன் 2 வார்த்தை பேச போகிறாரு. அவர் தான் சீஃப் கெஸ்ட். எனக்கு ஆமாம், இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும், தப்பாக நினைக்கிறதுக்கு 2 நிமிஷம். நானும் சுரேஷ் வந்து 1 வீக்காக பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட போகலாம், யார் கூப்பிடலாம். நான் சுரேஷ் யாரும் வர மாட்டாங்க, கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுதுன்னா நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, வேண்டாம் விடுங்க, அப்படியே பண்ணிடலாம், இருக்கிற ஆளுங்களே வச்சு நம்ம முடிச்சிடலாம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு. ஒரு பெங்களூர் யார் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா, அப்படி இல்லை தெலுங்குல ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா ஆடியோ ரிலீஸ்க்கு. ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சொல்லும்போது அவர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹீரோ இருக்கான், பெரிய பையன், என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல உனக்கு கேட்டாங்க. ஆமாடா, ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அன்னைக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிட்டு, சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடிச்ச ஒரு பையன் இருக்கார் சார், சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்பா வரேன்னு சொன்னார். பிகாஸ் 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்னைக்கு 2 பசங்க 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2 பையன், நான், என் பேர் இருக்கான். எல்லாருமே இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். அது என்னோட பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இதெல்லாம், அவங்க தான் நான் என்ன கோவப்பட்டாலோ என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க வந்து அது இல்லை அவங்க சொல்லுவாங்க இதுதான். இன்னைக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கட்டும், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப். ஏன்னா நான் காலையில் போன நைட்டு வருவேன் ஷூட்டிங் போயிட்டு. ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோட லைஃப்பில். வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அங்கிருந்து ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது, வீட்டுக்கு போனால் இருக்காது, வந்து சண்டே நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனாக வாங்க, ஒரு தகப்பனாக வாங்க, ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு, ஏதோ தப்பாக பேசுகிறத மன்னிக்கணும். தேங்க்யூ. என்னோட நண்பர் அஸ்வத் பெலகிர, கன்னடா ப்ரொடியூசர். அவர் எனக்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட தம்பி இருக்காரு, மஞ்சு இருக்காரு, அப்போ எல்லாருமே அங்கே இருக்காங்க, புனித் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2 மினிட்ஸ்மா, நம்ம ஹீரோ பேச போகிறார் இப்போ. ஆமாம், இன்னொரு விஷயம், சாரி, அடுத்த ஒரு படம் பெரிய பையனுக்காக நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நான் வந்து கதையாக கேட்டேன், யாரோ புதுசாக டைரக்டர்ஸ் நல்ல கதை சொன்னாங்கன்னா, நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் இருந்தால் தேஜுக்கிட்ட வந்து கதையை சொல்லலாம். அவர் ஓகே சொன்னார்னா நாங்கள் டேக்அப் பண்ணுறோம், வேறு யாரும் இல்லை, நாங்களே டேக்அப் பண்ணுறோம். ஸோ ஒரு புது டைரக்டர் நல்ல கதை, ஒரு வித்தியாசமான கதையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் நான் வெல்கம் பண்ணுறேன். அவங்க கதையை சொல்லட்டும், ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் கதையை ஓகே ஆகணும், அதுதான் எனக்கு இல்லை, கதை ஹீரோ ஓகே ஆகணும். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. இது கொஞ்சம் எழுதுங்க, பாவம் ரொம்ப கோ டைரக்டர்ஸ்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்ல நல்ல கதையை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் நல்லா வரணும், நல்ல படம் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு பல் இல்லை, நல்ல கையில் கடலை இருக்கே, பல் இல்லை, எப்படி சாப்பிடுறது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக நான் இது ஓப்பனாக ஒரு சேலஞ்ச், நானே டைரக்ஷன் பண்ணணும் சொல்ல, யார் வந்தாலும் சரி கதையை நம்ம ஹீரோ ஓகே ஆச்சுன்னா அடுத்த மந்த்தே நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் கேரண்டி, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. 1 நிமிஷம் நம்ம ஹீரோ பேசுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீஃப் கெஸ்ட் சொல்லி கூப்பிட்ற பில்டப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது. சும்மாவே கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன். ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி ஆஸ் அ மெம்பர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பாவுக்கு, தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும். குப்பன் பட ஆடியோ லான்ச் இன்னைக்கு இசை சார்
ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா வந்து ஹீரோன்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு அடுத்த கதை, ஹீரோக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிம்பிள் கதை, நான் இன்னும் எதுவும் ஹீரோ இல்லை. ஒரு கதை வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமர்ஷியல் எதுவுமே இல்லை. சிம்பிள் கதை இருந்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச்.